உங்களோட மந்த்லி இன்கம் இந்த ரூலை யூஸ் பண்ணி பிளான் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட லைஃப்ல நீங்க ஹாப்பியா இருக்கலாம்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா? அது என்ன ரூல் என்ன ஏதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இன்றைக்கி நம்ம நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஃபினான்ஷியலாக கஷ்டப்படுறவங்களோட எண்ணிக்கை அதிகமாகிட்டே இருக்குது. அதுவும் வந்து பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட வந்து எது இருந்தாலும் இல்லைனாலும் நம்ம வந்து ஹாப்பியாக இருந்துடும். பட் பணம் இல்லை அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ரொம்பவே கஷ்டப்படுறோம். ஸோ நம்ம வந்து ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போகணுன்னாலும் நமக்கு வந்து பணம் தான் முக்கியம். நம்ம வந்து ஒரு சந்தோஷமாக ஒரு விஷயத்தை செலிப்ரேட் பண்ணணுன்னாலும் நமக்கு வந்து பணம் தேவை. ஸோ இந்த மாதிரி விஷயத்தில் எல்லா விஷயத்துலையுமே நம்மளோட லைஃப்பில் வந்து ஒரு முக்கியமான பங்கு வகிக்கிறது வந்து பார்த்திங்கன்னா பணம் தான். அப்படிப்பட்ட பணத்தை வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட கேர்லெஸ்னால வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து அந்த பணத்தை வந்து லூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? சரி, ஓகே, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எந்த மாதிரியெல்லாம் வந்து நம்ம கேர்லெஸ்ஸாக இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளோட இன்கம் வந்து நம்ம சரியாக பிளான் பண்ணாது தான் மெயின் ரீசன் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா பல பேர் வந்து ஃபினான்ஷியலாக வந்து கஷ்டப்படுறாங்க. அதுக்கான ரீசன் கூட வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து அவங்களோட இன்கம் வந்து சரியாக பிளான் பண்ணாது தான். அவங்க வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி பணம் வரும், நம்ம வந்து அதை வந்து நீட்டாக வந்து நம்ம என்னென்னலாம் வேணுமோ அதை வாங்கி அப்படியே செலவு பண்ணி அப்படியே அழிச்சிடுறது. அதுவும் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு 10ஆம் தேதி கூட இருக்காது, 10-15 தேதி கூட இருக்காது வந்து பார்த்திங்கன்னா சம்பளம் வந்து அதுக்குள்ளே அவங்களோட சம்பளம் மொத்தமாக முடிஞ்சிடும். அதுக்கு அவங்க சரியாக பிளான் பண்ணாது தான் மெயின் ரீசன். சரி, ஓகே, நம்மளோட இன்கம்மை நம்ம எப்படி வந்து சரியாக பிளான் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு ஒரு ரூல் இருக்குது. அதுதான் வந்து பார்த்திங்கன்னா 50-30-20 ரூல். இந்த ரூல் படி நம்மளோட இன்கம் வந்து பிளான் பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளோட லைஃப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஃபியூச்சருக்கும் சரி இப்போவும் சரி நம்ம வந்து ரொம்ப ஹாப்பியாக இருப்போம். ஸோ நம்மளோட லைஃப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஃபினான்ஷியல் ஸ்ட்ரகிள்லேருந்து நம்ம வெளியே வர்றதுக்கு இந்த ஒரு ரூல் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரி, ஓகே, இந்த ரூலை எப்படி நம்மளோட இன்கமில் வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். நம்ம வாங்குற சம்பளத்தில் 50% வந்து எக்ஸ்பென்ஸுக்கும், 30% வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட வாண்ட்ஸுக்கும், மிச்ச 20% வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேவிங்ஸுக்கும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம அதை வந்து தனியாக வந்து பிரித்து வச்சுக்கணும். சரி, ஓகே, நம்ம வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம்பிளுக்கு நம்ம வந்து ஒரு 25,000 சம்பளம் வாங்குறவராக இருந்தால் எப்படி வந்து நம்மளோட இன்கம்மை வந்து பிளான் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இந்த 50-30-20 ரூலை வச்சு நம்ம வாங்குற இந்த 25,000 வந்து பார்த்தீங்கன்னா 50% சொல்லப்படுற 12,500 வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அந்த மந்த்துக்கான எக்ஸ்பென்ஸுக்காக நம்ம வச்சுக்கணும். ஸோ அப்படி வைக்கிறது மூலியமாக வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பென்ஸ்னால் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட வீட்டு ரெண்ட்டு, நம்மளோட கிராசரிஸ் வாங்குறதா இருக்கட்டும், நமக்குன்னு வந்து தேவைகள் இருக்கும் இல்லையா, நம்ம இதை தான் பண்ணணும், ஸோ இந்த மாதத்துக்கு வந்து இதை வந்து கண்டிப்பாக வந்து அத்தியாவசியமாக நம்ம இதெல்லாமே பண்ணணும் அப்படிங்கிற ஒரு இருக்கும் இல்லையா. ஸோ அதுக்கு எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸ்பென்ஸுக்கு எல்லாத்துக்கும் நம்ம வந்து 50% வந்து ஒதுக்கி வச்சுக்கணும். அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா 12,500 நம்ம வந்து தனியாக எடுத்து வச்சிடணும் ஃபார் எக்ஸ்பென்ஸுக்கு. அடுத்ததாக 30% வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட வாண்ட்ஸுக்காக எடுத்து வச்சுக்கணும். ஸோ 30% அப்படின்னு கேட்டிங்கன்னா 25,000ல் 30% அப்படின்னு 7,500. இந்த 7,500 வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நம்மளோட வாண்ட்ஸ்க்காக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வெளியே போய் சாப்பிட்றதுக்காக இருக்கட்டும், இல்லை என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கட்டும். ஏன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எப்போதுமே வந்து நம்ம இப்படி தான் சம்பாதிக்கணும், இப்படி வேலை பார்க்கணும், நம்ம வீட்டுக்கு வரணும் அப்படிங்கிறது இல்லை. நம்மளும் நார்மலான ஒரு மனுஷன் மாதிரி நம்மளும் வெளியே போகணும், நம்ம ஃபேமிலியோட ஸ்பெண்ட் பண்ணணும். ஸோ அதுக்கு எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த மந்த்துக்குன்னு இவ்வளோ நம்ம எடுத்து வச்சுக்கணும். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 7,500 வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்து தனியாக வச்சுக்கணும். மிச்சம் இருக்க 20% வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் சேவிங்ஸ்க்காக வச்சுக்கணும். 20% இந்த 25,000ல் 20% அப்படின்னு கேட்டிங்கன்னா 5,000 வரும். இந்த 5,000 வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நம்மளோட சேவிங்ஸ்க்காக வச்சுக்கணும். ஸோ அந்த சேவிங்ஸை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டாக வச்சுக்கலாம், இல்லை நம்ம வந்து ஏதாவது கோல்டு வாங்குறதா இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு இதில் வந்து நம்ம வந்து ஒரு 20% வந்து இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ நம்ம சேவ் பண்ணி வச்சுக்கிட்டு நம்ம வந்து மிச்சத்தை வந்து இன்வெஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ இந்த மாதிரி உங்களோட இன்கம்மை பிளான் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட லைஃப்பில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஃப்யூச்சர்லையும் சரி உங்களோட ப்ரெசென்ட் லைஃப்லையும் நீங்கள் வந்து ரொம்ப ஹாப்பியாக இருப்பீங்க. உங்களோட ஃபினான்ஷியலாக வந்து நீங்கள் வந்து ஸ்ட்ரகிள் ஆகாமல் உங்களோட லைஃப்பை வந்து நல்லாவே ஹாப்பியாக வாழுவீங்க. ஏன்னா நம்ம ஃபேமிலியில் வந்து ஒரு ஹாப்பினஸ் இல்லாமல் இருக்கிறதுக்கு காரணமாக கூட வந்து பார்த்திங்கன்னா இந்த பணம் இருக்குது. ஸோ இந்த பணத்தை வந்து நம்ம எப்படி மேனேஜ் பண்ணோம் அப்படின்னா உங்களோட லைஃப்பில் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஹாப்பியாக இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி பிளான் பண்ணுங்கள், உங்களோட லைஃப்பை நீங்கள் ஹாப்பியாக வாழுங்க. ஸோ இதே மாதிரி உங்களோட ஃப்ரெண்டு வந்து யாராவது ஃபினான்ஷியலாக ஸ்ட்ரகிள் ஆகிறாங்க, ஸோ வந்து எனக்கு வந்து பிளான் பண்ணுறதுக்கு எப்படின்னு தெரில என்னோட இன்கம் அப்படின்னு சொன்னால் இந்த வீடியோவை அனுப்பி அவனுக்கு இப்படி பிளான் பண்ணலாம்டா, இந்த ரூலை யூஸ் பண்ணி நம்மளோட லைஃப்பில் நம்ம வந்து நம்ம இன்கம் வந்து பிளான் பண்ணி ஹாப்பியாக இருக்கலாம்னு சொல்லி அவனுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க.